ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். ரயில்வேல இருந்து ஆல்ரெடி ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி சிபிடி 2ஓட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா ஒரு 20 டேஸ் தான் சிபிடி 2க்கு வந்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதியோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மந்த்துக்குள்ள எப்பனாலுமே நம்ம குரூப் டியோட ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஜென் நம்பர் 8 2024க்கு. சோ இதோட ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இப்ப நீங்க அப்ளை பண்ணிருக்க ஜென் நம்பர் 9க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அப்ப எப்படி பார்த்தாலுமே ஆகஸ்ட்ல கண்டிப்பா குரூப் டி எக்ஸாம் வந்து இருக்கும். நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல நாம 10,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா நடந்து முடிஞ்ச குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் கொஸ்டின் பிளஸ் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கனாலே இந்த குரூப் டியோட சிபிடி எக்ஸாம் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த 101 ஷிஃப்ட்ங்கும் போது மேக்ஸ்ல கண்டிப்பா 2500 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 3000 கொஸ்டினுக்கு மேல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2500க்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். இதை மட்டும் நீங்க இந்த 75 டேஸ்ல ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களால குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, கரெக்டா பிளான் பண்ணுங்க. இந்த 101 ஷிஃப்ட்டையும் நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, மேக்ஸ்ல என்ன மாதிரி இருக்கு, ரீசனிங்ல என்ன மாதிரி இருக்கு, சயின்ஸ்ல என்ன மாதிரி இருக்குங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஷிஃப்ட் 15 ஷிஃப்ட் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த பேட்டர்ன்ல தான் ரயில்வேல கொஸ்டின் வந்து செட் பண்றாங்க. அப்ப இப்ப ரீசெண்டா இந்த ட்ரெண்ட்ல தான் அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. நாம இந்த டாபிக்ல வீக்கா இருக்கோம், இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சோ லாஸ்டா நாம கொண்டு போகக்கூடிய இந்த லைவ் கிளாஸஸ், இந்த ரிவிஷன் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்க குரூப் டியோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இந்த ரிவிஷன் பேட்சஸ் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நாம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். நீங்க 2299 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்றது அப்படின்னா, இப்பதான் நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ரயில்வே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அடுத்து எஸ்எஸ்சி படிக்க போறேன், பேங்க் எக்ஸாமும் படிக்க போறேன், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்க இந்த 2299 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு இந்த குரூப் டிக்கு மட்டும் கிளாஸ் போதும், இல்ல அடுத்து ஒரு 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ண வேண்டாம். நீங்க 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப குரூப் டிக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸஸ் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆகஸ்ட்ல உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து வந்துரும். ஓகேவா? இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு மட்டும் எனக்கு கிளாஸஸ் வேணும், இந்த லைவ் கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் என்னோட குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ண போறேன், அது வரைக்கும் நான் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் 1299 மட்டும் பே பண்ணி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக இப்ப லைவ் கிளாஸஸ்க்காக இந்த எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து நாம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நீங்க புதுசா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் படிக்கிறீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. 1 இயர்னா 1799 பே பண்ணி ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எந்த எக்ஸாம் போனாலும் கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி என்ன படிச்சாலும் சரி, கரண்ட் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசியோ யூஜியோட சிபிடி 1 எடுத்துக்கோங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், லாஸ்ட் ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் 2025 2026ல இருந்து கேட்டிருக்காங்கிறத பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்க எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப டெய்லி என்னால எல்லா நியூஸ் பேப்பரையும் உட்கார்ந்து பார்க்க முடியாது மேம், ஒரே இடத்துல இந்த கரண்ட் அஃபேர் எனக்கு கிடைக்கணும், அது மட்டும் இல்லாம அதுக்கான டெஸ்ட்டும் நான் அட்டென்ட் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பேங்கிங் படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும், அப் டு டேட் இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை இன்னைக்கே படிச்சுட்டு இன்னைக்கே நான் டெஸ்ட் எழுதணும்,
வீக்கெண்ட்ல வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், மந்த் எண்ட்ல மந்த்லி டெஸ்ட் கரண்ட் அஃபேருக்கு அட்டெண்ட் பண்ணணும், மந்த்லி ஒரு டைம் கரண்ட் அஃபேரை ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றதுக்கு இன்னைக்கு 1000 பே பண்ண வேண்டாம், நீங்க 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம், நீங்க 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் இல்ல என்டிபிசிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வரக்கூடிய குரூப் டிக்கு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இப்போ எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், அடுத்து கிராஜுவேட் எக்ஸாம் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜூலைல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி யூஜிக்கோ இல்ல கிராஜுவேட்டுக்கோ போற ஸ்டூடெண்ட் நீங்க இன்னைக்குள்ள ஆஃபர் கூட பே பண்ண வேண்டாம், அதை விடவும் கம்மியா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம சிஏ கோர்ஸ் மட்டும் போதுமானது. இந்த 199ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட என்டிபிசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கூட ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி நீங்க லைஃப் டைமா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இப்பதான் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இ புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1000 பே பண்ண வேண்டாம், 499 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 17/6/2026 நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர் அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டினா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க, குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. லைஃப் டைம் அப்படின்னா ஆல் இன் ஒனுக்கு நீங்க 2299 மட்டும் பே பண்ணா போதுமானது. அதே இது 1 இயர் அப்படின்னா 1799 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு மட்டும் ஆல் இன் ஒன் வேணும் அப்படின்னா 1299 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டீமுக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்க ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய என்டிபிசி யூஜியோட அனாலிசிஸ் வீடியோ, அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு யூடியூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து ஷிஃப்ட் போறவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு போங்க. டெய்லி காலையில லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 12 o'clock வரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைவ் கிளாஸஸ். ஸோ குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அட்டன் பண்ண வேண்டிய லைவ் கிளாஸஸ். ஓகே, நம்ம 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினாவும் கொடுத்துட்டு டெய்லி 1.5 மணி நேரம் உட்காந்து அந்த மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் புரிய வச்சுட்டு இருக்கோம். ரீசனிங்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த லைவ் கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ஓகே, நீங்க சப்போஸ் எனக்கு இந்த டைம்ல வந்து லைவ் செட் ஆகாது மேம், இந்த டைம்ல நான் வந்து ஒர்க்ல இருப்பேன், காலேஜ்ல இருப்பேன், எனக்கு இந்த டைம்ல பார்க்க முடியாது, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா லைவை எந்த டைம் அட்டன் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா லைவ் முடிஞ்சதுமே அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். ஓகேவா, நீங்க எந்த டைம்னாலும் லைவை வந்து என்ன பண்ணிக்கலாம், திருப்பி வந்து பாத்துக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி அதுலயே அப்லோட் ஆகிரும். ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் கூட பாத்துக்கலாம், காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங்கும் பாத்துக்கலாம். ஆனா அன்னன்னைக்கு நாம என்னென்ன ஷார்ட்கட் எல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டே வந்துட்டீங்கனாலே போதுமானது. எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஸ்ட்ராங் ஆகிரலாம். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.